இன்றைய தலைப்பு பிக் பாஸ் அண்ட் நார்மல் இந்தியன் உமன். நான் புரியுதா? புரிஞ்சிடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எடுத்தோடனே புரிஞ்சிருச்சா கொஞ்சம் சொதப்பிடும், அதுக்கு தான். ஸோ பிக் பாஸ் அண்ட் இந்தியன் உமன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். என் லைஃபு உங்கள் தலைவிதி கேட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன் புரியுங்க ஏன் நான் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்ட்டு. நான் 8th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போது சித்தி அப்படின்ட்டு தமிழில் ஒரு நாடகம் ஓடிட்டு இருந்தது. 90s கிட்ஸ் பல பேருக்கு தெரியும், இப்போ இருக்கிற கிட்ஸுக்கே தெரியும். சித்தி 2 ஓடுற. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்த இது கொஞ்சம் வயசானவங்க தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த சித்தி நாடகம் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராப்ளமாக போயிருந்தது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நாளில் நல்ல ரீச் ஆச்சு. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு பெண்ணை ஒரு லீட் ரோல் வச்சு அந்த லீட் ரோல் என்னென்ன பண்ணுது, அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் ரொம்ப இதாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் சாங்கே எல்லாம் தெரியும், அந்த கண்ணின் மணி. நல்ல சாங்கே நான் படிக்கிறதுக்கு விரும்பலை. ஓகே, அந்த நாடகம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நாங்களும் பார்த்தோம். சின்ன பசங்க தான், அப்போ 8th படிக்கும்போது என்ன அந்த வயசில் நாடகம் பார்ப்போம், ஒத்துக்கிறேன். நானும் நாடகம் பார்ப்பேன் அந்நேரம். ஏன்னா குடும்பத்தில் நான் கிராமம்தான், வில்லேஜ் ஏரியா தான், வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஈவினிங் ஆச்சுன்னா கதவை பூட்டி எல்லாம் உட்காந்துறாங்க. நைட்டு 8 இந்த மணி இதுக்கெல்லாம் அடைஞ்சிரும். அதேமாதிரி 9:30 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி நைட்டு விடாமல் பார்த்துக்கிட்டு இருப்போம். மறுநாள் ஸ்கூலில் போய் கதை பேசுவோம். ஏன்னா இவன் இதெல்லாம் பேசுகிறேன்னு பார்க்காது, ஏன் சக்திமான் பேசுவீங்கல்ல, அது மாதிரி இதுவோ அதுவும் சீரியல் தானே. அது மாதிரி ஒரு குரூப் நாங்கள் சித்தி நாடகம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் எங்கள் ஜியாகிரஃபி மேம் ஒருத்தாங்க, புனிதவதின்னு சொல்லிட்டு, அவங்க என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. பட் நான் அந்த நாடகம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது கேட்டாங்க ஹோம்ஒர்க் என்னாச்சு அப்படின்ட்டு. கொடுத்த ஹோம்ஒர்க் செய்ய கிடையாது நான். அந்த மேம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால் நான் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவேன். என்ன ஏன் ஹோம்ஒர்க் பண்ணேன்னா, இந்த மாதிரி நாங்கள் சித்தி நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், புதுசாக ஆரம்பிச்சிருக்கல, அது ரொம்ப சூப்பராக போகுது, அது பார்த்துக்கிட்டு. மித்த ஸ்டாஃபாக இருந்தால் கண்டிப்பாக திட்டிருப்பாங்க, இல்லை அடிச்சிருப்பாங்க. எனக்கு கிடச்ச ஸ்டாஃப் கொஞ்சம் எனக்கு கிடச்ச எல்லா ஸ்டாஃப்மே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டாஃப் தான். அதனால தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சோண்டு அறிவு வளர்ந்துருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சோண்டு. ஓகேவா? ஆனால் இந்த மேம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி உனக்கு என்ன அந்த நாடகத்தில் பிடிச்சிருக்கு? அதாவது உன் ஹோம்ஒர்க்கை விட்டுட்டு, அதாவது உன் லைஃபு ஸ்கூல் இது அதை விட்டுட்டு நீ அந்த நாடகம் பார்க்குற அப்படின்னா அப்படி என்ன பிடிச்சிருந்தது? நான் சொன்னேன் இந்த மாதிரி, மிச்சம் எல்லா நாடகத்துலேயும் பார்த்தேன்டா சும்மா ஏதோ அழுது போகிறோன்னு இப்படி போயிருக்கோம். ஆனால் இந்த இது கொஞ்சம் பிரேவ், ஒரு விமனை பிரேவாக காமிக்கிறாங்க, எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அதனால என்ன பிரச்சனை? இல்லை, நான் இது வரைக்கும் அப்படி எந்த நாடகம் பார்த்தது இல்லை, நான் எந்த விமனும் அப்படி பார்த்தது இல்லை ஒரு பிரேவாக. அதனால் நான் பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நிஜமாகவே நீ இப்படி ஒரு விமன் பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் பார்த்ததே இல்லையா. சரி, உன் குடும்பத்தை பற்றி சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் அப்பா ஆர்மி, எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. உங்கள் அப்பா ஆர்மின்னா வீட்டுக்கு எப்போ வருவோம்? இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. 2 months வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஸோ 12 monthஸில் 2 months உங்கள் அப்பா வீட்டுக்கு வரும். ஆமாம், வருவாங்க. அப்போ 10 months உங்களை யார் காப்பாற்றுறா? சத்தியமாக நான் அது வரைக்கும் அந்த கேள்வி நான் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் அப்படி யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் நான் கேட்டது எங்கள் வீட்டில் கிடைக்கும், டயத்துக்கு கிடைக்கும், எப்படி வருது ஏன் வருது இது வரைக்கும் நான் யோசிச்சது கூட கிடையாது. ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வராங்க. மிச்சம் நடக்கிற எல்லாமே அவர் அனுப்புகிற சம்பளத்தில் இங்கே உள்ளதை மேனேஜ் பண்ணணும். சில டைம் நம்ம குடும்பத்தில், அதாவது நம்ம சொந்தக்காரங்க சப்போர்ட் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், இருந்தாலும் மேனேஜ் பண்ணணும். நான் என் 2 தங்கைகள், ஸோ 3 பேர். இப்போ 3 பேர்த்த அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா சம்பளம் கம்மியாக தான், அப்பாவுக்கு சம்பளம் அதிகம் கிடையாது, கம்மி தான். இப்போ எங்கள் மேம் கேட்குறாங்க, இப்போ உங்கள் அம்மா சாதிக்கலையா எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்போ தான் தூக்கி வரி போட்டுச்சு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களை என்றைக்குமே பார்க்குறதே இல்லை. டிவியில் காமிக்கிற ஒரு ஐக்கானை தான் நம்ம பெருசாக பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆள், அப்படி தான் பார்த்துமே தவிர்த்து நம்ம அம்மாவோ, இல்லை நம்ம அக்காவோ, இல்லை நம்ம தங்கச்சியோ, இல்லை நம்ம பாட்டியோ, இல்லை நம்ம ஒய்ஃபோ எவ்வளோ சாதகமானவங்க நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஈகோ இருக்கும், ஆம்பளை அப்படிங்கிற ஈகோ நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறது கிடையாது. எனக்கு அவங்க அன்னைக்கு கேட்ட அந்த ஒரு கேள்வி என் வாழ்க்கையே மாற்றுச்சு. அதாவது பெண்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விதத்தை மாற்றுச்சு. ஏன்டா இப்போ தேவையில்லாமல் ஃப்ளாஷ்பேக் பேசி மொக்க போடுறேன்னு பார்க்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. டைட்டில் பிக் பாஸ் அண்டு
இந்தியன் உமன் டுபுச்சிக்கு பிக் பாஸ். ஜென்ரலாக பிக் பாஸ் கான்செப்ட் என்ன, பல பேர் பல பார்ட்டிசிபெண்ட்ஸ் மித்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் பற்றி தெரியாது, அவங்க என்ன எதுன்னே தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அந்த வீட்டில் ஒரு 100 நாளோ இல்லை 110 நாளோ எவ்வளவோ 100 நாள் வச்சுக்கோம், நம்ம ரவுண்டாகவே வச்சுக்கோம். ஸோ 100 நாள் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதில் யார் ஜெயிச்சு வராங்க, இதுதான் பிக் பாஸ். ஸோ இதில் கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்கள கேரக்டரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள வின் பண்ணி வரணும். அது ஒன்று அவங்கள ஐஸ் வைக்கணும், இல்லைன்னா அவங்க கூட சண்டை போடணும், இல்லைன்னா பிடிக்குதோ பிடிக்கல நடித்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வரணும். ஓவரால் இதுதான் பிக் பாஸ் கான்செப்ட். ஒரு வேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ பிக் பாஸ் கான்செப்ட் இவ்வளோ தான். இப்போது இதை ஏன் நான் இந்தியன் விமன் கூட ரிலேட் பண்ணுறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆணாக பிறந்தா எத்தனை வீடு அவனுக்கு, பிறக்கும்போது ஒரு வீடு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதே வீடு, வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வெளியூர் போகலாம், பட் அப்பா அம்மா கூட தான் அட்லீஸ்ட் தொடர்புலையாச்சும் இருப்போம், கடைசி வரைக்கும் அதே வீடு. பட் இதே இது ஒரு பெண்ணாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், பிறக்கும்போது ஒரு வீடு, செல்லமாக வாழ்கிறதுக்கு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடு, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ என்னவோ அவங்க பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ட்டா அவங்க பிள்ளைங்களோட வீடு. ஸோ இத்தனை ஸ்டேஜ் அவங்க கடக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு பெண்ணை வீட்டில் நல்ல சுதந்திரமாக வாழ்ந்துருப்பாங்க, அதே இது ஒரு வீட்டுக்கு போகும்போது, அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போகும்போது, இதுதான் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட், பிக் பாஸ். ஓகேங்களா, அந்த பிக் பாஸ் ஹவுஸ் இதுதான். கல்யாணம் முடிஞ்சு அந்த புகுந்த வீடு போகிறாங்களா, அதுதான் பிக் பாஸ். இதில் 2 கேட்டகரி, ஒன்று அரேஞ்சு மேரேஜாக இருக்கலாம், இல்லை லவ் மேரேஜாக இருக்கலாம். 2க்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அரேஞ்சு மேரேஜ்னால் ஹஸ்பண்டை பற்றியே என்னன்னு தெரியாமல் போயிட்டுருப்பாங்க, அந்த குடும்பத்தில் யாரை பற்றியும் தெரியாது, கெட்டிட்டவனை பற்றியும் தெரியாது, உள்ளே போய் மேரேஜ் பண்ணணும். லவ் மேரேஜ்னால் பெருசாக வித்தியாசம் இல்லை, அந்த குடும்பத்தை பற்றி மேக்ஸிமம் தெரியாது, கட்டிக்க போகிறனை பற்றி ஒரு 5% தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆம்பளைங்க அவ்வளோ ஏமாத்துவ பெண்கள், அவங்க நம்மளை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வாக கொடுப்போமே தவிர்த்து நம்ம உண்மையெல்லாம் என்ன கேரக்டர்னு காமிக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களே தெரிய வருவாங்க. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும். இப்போது கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தன் ஹஸ்பண்டை ஃபஸ்ட் அவனை சமாளிக்கணும். அவங்களோட அப்பா என்ன கேரக்டர் நமக்கு தெரியாது, அவங்க அம்மா என்ன கேரக்டர்னு தெரியாது, அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்க என்ன கேரக்டர் தெரியாது, அந்த பையனுக்கு பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் அது என்ன கேரக்டர்னு தெரியாது. அத்தனை கேரக்டர் ஒரே டயத்தில் சமாளிக்கணும். இது சாத்தியமா? பிக் பாஸில் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தர் எவிக்ட் ஆகிட்டே போவாங்க, உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாகிட்டே இருக்கும், நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஆட்கள் கம்மியாகிட்டே இருக்கும். பட் இந்திய குடும்பங்கள் அப்படியா? மேபி இயர்லி ஒன்ஸ் கூடிக்கிட்டே போகலாம், ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா குடும்பத்துக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே போகலாம், மாதிரி குறையிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. வயசானவங்க போகலாம், குடும்பத்தோடு இறந்து போகலாம், அந்த மாதிரி. பட் மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஒரு பெண் சமாளிக்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிக் பாஸில் ஒரு 100 நாள் ஒரு கேண்டிடேட், நான் பெண் ஆண் சொல்ல, ஒரு கேண்டிடேட் மித்தவங்களை சமாளித்து இல்லை ஏமாற்றி, ஐ மீன் ஏமாத்தினா மக்களை ஏமாற்றி, நான் நல்லவன் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது பெருசா? ஐ மீன் அதுவும் 100 நாளுக்குள்ள அவன் ஜெயிக்கிறான தோக்கலையோ 100 நாளுக்கு அப்புறம் வேற வாழ்க்கை அவனுக்கு போயிடும். அந்த மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, அந்த ரூம்மேட்ஸை சந்திக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு இந்திய பெண் ஒரு தடவை கல்யாணமாகி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா யோசிச்சு பாருங்க, அங்கே உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். நம்ம சந்திக்கிற நபர் நல்லவங்களா இருக்கலாம், இல்லை கெட்டவங்களா இருக்கலாம். நல்லவங்களா இருந்தால் சேஃப், கெட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றணும், இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றணும், ஏதோ ஒன்று செய்யணும். இதில் பல பேர் தோற்றுருக்குறாங்க, சில பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த சில பேர் ஜெயிச்சிருக்கிறதும் வெளியில் தெரியாது. ஏன்னா அதான் சொல்லியிருக்கேனே, நமக்கு ஈகோ. ஒரு பெண் ஜெயிச்சா நம்ம இப்படி வெளில சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண் அப்படி தான் நம்ம சொல்லுவோமே தவிர்த்து, அந்த புதுசாக வர்ற பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் குடும்பம் மாறிச்சு அதை நம்ம வெளில சொல்லவே மாட்டோம். மாறி இருந்தால் சொல்லவே மாட்டோம், மாறலின்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 நாள் மக்களை ஏமாற்றி, நான் நல்லவன் காமிச்சு ஏமாற்றி, அதாவது அந்த 100 நாளில் தனக்கு இருக்கிற ஒரு பல கேண்டிடேட் மேலே கோவம் வரலாம், வராமல் போகலாம், வந்தாலுமே வராத மாதிரி நடித்து, ஏன்னா அந்த வாரம் எவிக்ட் ஆகிடக்கூடாது, அதுக்காக நடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இந்தியன் விமன் பாருங்கள், 100 நாள் கிடையாது, லைஃப் லாங் இருக்குது. அந்த கேரக்டர் கூட உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதில் இன்னொன்று என்னென்னா,
பிக் பாஸ் ரூமில் கேமரா எங்கே இருக்குன்னு தெரியும். அந்த கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் நல்லவங்களா இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பட் இங்கே ரியல் லைஃப்பில் இந்தியன் விமனை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை கண்ணுமே கேமரா, அத்தனை பேர்த்து நீங்கள் நல்ல பேர் வாங்கணும். ஒரு ஆள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாலும், ஒரு ஆள்கிட்ட, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டாலும், அந்த வீட்டோட சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட வயசானவங்களும் சரி, ஒரு ஆள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாலும் அதுக்கு பலன் அனுபவிக்கணும். சரி, பலன் அனுபவிக்கணும்னா அது என்ன, அங்கே எவிக்டாகி வெளில போயிடலாம், அதுக்கப்புறம் துன்பம் கிடையாது. ஆனால் இங்கே மறுபடியும் அதே நபர்களை தான் சந்திக்கணும். நீங்கள் தப்பே ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவங்க கூட தான் இங்கே ஃபேஸ் பண்ணணும். இது இன்னும் கஷ்டமானது. அதை சொல்லி சொல்லி காமிச்சு பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸில் வர்ற கேண்டிடேட் பெருசா, இல்லை நம்ம இந்திய பெண்கள், சாதாரண இந்திய பெண்கள், அதை கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்கல்ல, அவங்க பெருசாக நீங்கள் சொல்லுங்கள். நான் உடனே ஒய்ஃபை மட்டும் நான் கன்சிடர் பண்ண கிடையாது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், பெண்கள்னா நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அம்மாவாக இருக்கலாம். அம்மானா என்ன, நேற்று எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என் தங்கையாக இருக்கலாம். என் தங்கை இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க இன்னொரு கேரக்டரை சந்திக்கணும். இதே இது என் குழந்தையாக இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது பெண்ணு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நேற்றைய மனைவி, இன்றைய அம்மா, நாளைய மாமியார். ஸோ ஒரு பெண் தான் 3 ஸ்டேஜ் அடைகிறாங்க. ஆனால் 3 ஸ்டேஜில் வேறு வேறு மாதிரி இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்காண்டி வாழ்கிற பல பேர் நம்ம மதித்தது கிடையாது. நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒய்ஃபாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம மகளாக இருக்கலாம். இத்தனை பெண்கள் நமக்காண்டி டெய்லி போராட்டம் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட நம்ம அவங்கள பாராட்ட விடுங்க, மதித்தது கூட கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்களுக்காண்டி ஆர்மி ஆரம்பித்து அவங்க வின் பண்ணுறதுக்காக நம்ம சண்டை போடும்போது தரைக்குறைவான வார்த்தைகள் பேசி, இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிக் பாஸ் வேணான்னு சொல்ல கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்குது அதோட புரிஞ்சுக்கோங்க. கமல் பேசுகிறாரா பாருங்கள். ஒரு சில டைம் அவர் பேசுகிற நல்ல கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நல்ல கருத்துக்கள் இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இருக்கலாம். இருந்தால் எடுத்துக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பாருங்கள். நமக்கு பல விஷயங்கள் டிவியோ சினிமாவோ வருது, நம்ம கூட இருக்கிறவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். டுபிச்சிக்கு பிக் பாஸ் அடுத்த தடவை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஆர்மியோ இது ஆரம்பிக்கும்போது, இல்லை உங்கள் அம்மாவையோ தங்கையையோ அக்காவையோ ஒய்ஃபையோ பெண்ணையோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், முக்கியமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நான் வளவலன்ட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்துருக்கலாம். அடுத்த தடவை குறைக்க ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபீட்பேக், உங்கள் ஃபீட்பேக் தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்.